Hello students, இன்னைக்கு நம்ம வந்து 12th standard statisticsங்கிற சாப்டரில் test based on sampling distribution 2 அதாவது test based on sampling distribution 1 அப்படின்னு பார்த்தோம் செகண்ட் லெசனில். தேர்ட் லெசனில் sampling distribution 2 அதில் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்துக்கிறோம். நிறையா இருக்குது. அதில் ஒரு பார்ட் எதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னா எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பார்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அண்டு என்னென்ன ப்ராப்ளம்லாம் ப்ராக்டிஸ்க்கு இருக்குது, அதுக்கப்புறம் வாட் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இன் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத 1 by 1 இந்த சாப்டரில் பார்க்கலாம். 2 மார்க் கொஷின் பாருங்கள். டிஃபைன் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி 2 independent chi-square random variates with the m and n degrees of freedom respectively. Then f is said to be a distribution x by m by y by n is said to follow f distribution with m, n degrees of freedom. ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸுங்கிற ஒன்று ஒய்ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். அது ரெண்டுமே என்ன டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணோன்னா chi-square ரேண்டம் வேரியபிளாக இருக்கணும். ஃபஸ்ட்டோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எம்மாவும் செகண்டோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருந்தால் எஃப் டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா எக்ஸ் பை எம் ஹோல் திங் டிவைடட் பை ஒய் பை என். அது எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னவாக இருக்கும்னா எம், என். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ரைட் த அசம்ஷன்ஸ் ஃபார் டெஸ்டிங் தி ரேஷியோ ஆஃப் 2 நார்மல் பாப்புலேஷன் வேரியன்சஸ். இந்த எஃப் டிஸ்ட்ரிபியூஷனும் டி டிஸ்ட்ரிபியூஷனும் கண்டிப்பாக உங்களே கன்ஃபியூஸ் பண்ணும். டி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற மாதிரியே தான் சம்ஸ் எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். பட் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா டி டிஸ்ட்ரிபியூஷன் டெல்ஸ் அபவுட் த மீன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்கஸ் அபவுட் தி வேரியன்ஸ். அதான் மெயின் வித்தியாசம். கணக்கு ஃபுல்லாக அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரே மெத்தடில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த கீழே இருக்கிற லாஸ்ட் லைனை மட்டும் தான் பார்க்கணும். டெஸ்ட் வெதர் த வேரியன்சஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட் அப்படின்னு சொன்னால் அது எஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போயிடணும். அப்படி இல்லாட்டி டெஸ்ட் வெதர் த பாப்புலேஷன் மீன்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே டி டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போகணும். அதான் இங்கே ரெண்டுக்கு இருக்கிற முக்கியமான வித்தியாசம். சரி, இதில் அசம்ஷன்ஸ் என்னென்னா the population from which the samples were obtained must be normally distributed. Second one, the 2 samples must be independent of each other. Next question, இது 3 mark question கேட்பாங்க. Define F statistic. Don't confuse with the F distribution and F statistic. F distribution x by m by y by n. F statistic பாருங்க. Let x1, x2, etc. xm and y1, y2, etc. yn be 2 independent random samples. Assumption என்ன சொல்லியிருக்கேன்? Both the samples should be drawn from yes normal population. அதனால தான் n of mu x, sigma x square and n of mu y, sigma y square. ரெண்டு different normal population with the mean and variance population respectively. Then உங்களுக்கு 1 by sigma x square into summation of x minus x bar the whole square follows chi-square distribution with the m minus 1 degrees of freedom and 1 by sigma, that is standard deviation of y square, into summation of y minus y bar the whole square follows chi-square distribution with the n minus 1 degrees of freedom. ரெண்டு எடுத்துக்கிறேன். ரெண்டு chi-square distributionையும் ஃபாலோ பண்ணியிருக்கு. இந்த மீன் டைம் அந்த ரெண்டு சாம்பிள் எதுலேருந்து எடுத்துக்கிறேன்? நார்மல் பாப்புலேஷன். ஸோ உங்களோட அசம்ஷன் டேலி ஆயிடுச்சு. அப்படி இருந்தானா we will enter into F statistic. So what is the formula for F statistic? F is equal to m minus 1 sx square by sigma x. Sigma அதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் x ஸ்கொயர், அதான் வேரியன்ஸ் ஆஃப் x by n minus 1 into sy square by standard deviation of y the whole square, that is variance of y square, follows f of என்னது m minus 1 n minus 1 degrees of freedom. அப்போ f டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னது m minus 1 n minus 1. அப்போ sx ஸ்கொயர் எப்படி கால்குலேட் பண்ணணும்? 1 by m minus 1 into summation of x minus x bar the whole square. இதைத்தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்னா டி டிஸ்ட்ரிபியூஷனும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டி டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணக்கூடிய அதே sx ஸ்கொயரும் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய sx ஸ்கொயர் ஃபார்முலா சேம். அண்ட் sy ஸ்கொயர் வந்து 1 by n minus 1 into summation of y minus y bar the whole square. It is also known as the ratio of 2 mean square error ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் ஒன், டெஸ்டிங் த ஈக்குவாலிட்டி ஆஃப் வேரியன்சஸ் ஆஃப் 2 நார்மல் பாப்புலேஷன். ரெண்டாவது, டெஸ்டிங் த ஈக்குவாலிட்டி ஆஃப் மீன்ஸ் ஆஃப் k greater than 2 normal population. Carry out the analysis of variance for 2-way classification. So don't confuse with F distribution and T distribution.
டி டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது மீனை தான் டெஸ்ட் பண்ணுறது. ஆனால் 2 மீன் அண்ட் லெஸ் தேன் 2 மீனாக இருந்தால் டி டிஸ்ட்ரிபியூஷன், மோர் தேன் 2 மீன்ஸாக இருந்தானா எஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போயிடணும். அடுத்தது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் 2-வே கிளாசிஃபிகேஷன். அதாவது பைவேரியட் டேபிளுக்கு எப்படி அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் போடுறது, அதுவும் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக எப்படி போடுறது அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துட்டு வரலாம். அதில் இன்றைக்கி நம்ம எதை மட்டும்தான் பார்க்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டெஸ்டிங் ஆஃப் ஈக்குவாலிட்டி ஆஃப் வேரியன்சஸ் ஆஃப் 2 நார்மல் பாப்புலேஷன். அதில் ஒவ்வொரு சம்மாக பார்த்துட்டு வரலாம். இந்த தேர்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹவு டு ஃபிட், எப்படி வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட்டிங் போட்டோமோ, கை-ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் போடுறோமோ, அந்த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு சம்முக்குள்ளே போகலாம். அதுதான் உங்களுக்கு எதில் கேட்பாங்கன்னா 5 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ரைட் த டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் 2 நார்மல் பாப்புலேஷன் வேரியன்சஸ். எப்படி டெஸ்ட் பண்ணோன்னு சொல்லிடுறேன். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி 3 மார்க்குக்கு எப்படி சம் வரும், 5 மார்க் எப்படி சம் வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் ப்ரொசீஜர். டெஸ்ட் த நல் ஹைபாத்தசிஸ் H0 such that sigma x square is equal to sigma y square. அதாவது வேரியன்ஸ் ஆஃப் x is equal to வேரியன்ஸ் ஆஃப் y. ரெண்டுத்தோட நார்மல் பாப்புலேஷனோட வேரியன்சஸ் வந்து ஈக்குவல்னு சொல்கிறது பேர் நல் ஹைபாத்தசிஸ். அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் எப்படி மற்றதுக்கெலாம் போடுறோமோ அதே மாதிரி தான், மீன் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வேரியன்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் நீங்களா சொல்லாமா? எஸ். H1 such that வேரியன்ஸ் ஆஃப் x square, வேரியன்ஸ் ஆஃப் x is less than வேரியன்ஸ் ஆஃப் y and வேரியன்ஸ் ஆஃப் x is greater than variance of y and variance of x is not equal to variance of y. அதுதான் அப்படியே இருக்கோன்னா H1 such that sigma x square lesser than sigma y square, H1 such that sigma x square greater than sigma y square, H1 such that sigma x square not equal to sigma y square. Level of significance அதே மாதிரி தான் இங்கேயும் level of significance ரெண்டு இருக்குது. ஒன்று 1%, another one is 5%. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எஃப்க்கு ஃபார்முலா என்னதோ அந்த ஃபார்முலா வழியாக போடுறோம். தட் இஸ் எஸ்எக்ஸ் ஸ்கொயர் பை எஸ்ஒய் ஸ்கொயர், வேர் எஸ்எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கில் வாட் இஸ் த ஃபார்முலா? எஸ், சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை எம் மைனஸ் 1. அண்ட் எஸ்ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் 1. கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது நம்ம என்ன செய்யணும், கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிரிட்டிக்கல் வேல்யூ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். H1 லெஸர் தேனாக இருந்தால் என்ன வரும், அதான் வேரியன்சஸ் கிரேட்டர் தேனாக இருந்தால் என்ன வரும், வேரியன்சஸ் நாட் ஈக்குவலாக இருந்தால் என்ன வரும். கிரிட்டிக்கல் வேல்யூ ஃபஸ்ட்டு ஒன் எஃப் ஆஃப் எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 1 மைனஸ் ஆல்ஃபா. லெஸ் தேனாக வரும்போது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 1 மைனஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். அடுத்தது கிரேட்டர் தேனாக வரும்போது எஃப் ஆஃப் எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 வெறும் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறீங்க. நாட் ஈக்குவல்னு வரும்போது ரெண்டு கேஸை செக் பண்ணுறீங்க. என்னென்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 1 மைனஸ் ஆல்ஃபா பை 2வையும் பார்க்கணும், அடுத்தது ஆல்ஃபா பை 2வையும் பார்க்கணும். அது ரெண்டுக்கு நடுவில் நீங்கள் கண்டுபிடிச்ச கால்குலேட்டட் வேல்யூ வருதான்னு செக் பண்ண போகிறோம். தட் இஸ் எஃப் ஆஃப் எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 1 மைனஸ் ஆல்ஃபா பை 2 அண்டு எஃப் ஆஃப் எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 ஆல்ஃபா பை 2. டெசிஷன் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு கேஸில் டெசிஷன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்ததுன்னா வி ஆர் ரிஜெக்டிங் த நல் ஹைபாத்தசிஸ். அடுத்தது செகண்ட் கேஸில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நீங்கள் கண்டுபிடிச்ச எஃப் நாட்டோட வேல்யூவானது அந்த கிரிட்டிக்கல் வேல்யூவை விட வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸர் தேன் x2வாக இருந்தால் வி ஆர் ரிஜெக்டிங். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தால் ஃபார் எது, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் வேரியன்ஸ் ஆஃப் ஒய். அடுத்தது எஃப் நாட் இஸ் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 1 மைனஸ் ஆல்ஃபா பை 2 ஆர் எஃப் ஆஃப் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் மைனஸ் 1 என் மைனஸ் 1 ஆல்ஃபா பை 2. அதான் இது ரெண்டுக்கு நடுவில் இருந்தானா, இல்லாமல் மாறி வந்ததுன்னா அவுட் சைட் த வேல்யூஸாக இருந்ததுன்னா வி ஆர் ரிஜெக்டிங் தி நல் ஹைபாத்தசிஸ். இஸ் இட் கிளியர் நவ்? இதை மாடலாக வச்சுட்டு இதில் சில நோட்டு பாருங்கள். சின்ஸ் f of m minus 1 n minus 1 into 1 minus alpha is not available in the given table. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2%னா ஆல்ஃபா பை 2 என்னவா மாறிடும்னா உங்களுக்கு வந்து 1%ஆக மாறும். டேபிள் வேல்யூ பார்த்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ 0.5%ன்னு வச்சுக்கோங்களேன். 5%ல் 2 டைல் வரும்போது உங்களுக்கு எது இருக்காதுன்னா 0.025 அந்த டேபிள் இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க. It is computed as the reciprocal of f of n minus 1 m minus 1 alpha. அதாவது m minus 1 n minus 1 degrees of freedom அந்த f டேபிள் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும்.
m வேல்யூ மேலேருந்து எடுத்துக்கணும், n வேல்யூ சைட்லேருந்து எடுத்துக்கணும். இப்போ 5,2னா மேலே 5 பார்க்கணும், அப்படியே கீழே 2 ரோ இறங்கி 2, அதில் f வேல்யூ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு 2 டேபிள் கொடுத்துருக்கேன். ஒரு டேபிள் வந்து 1%க்கு அங்கேயே 1% எழுதியிருக்கும், இன்னொரு டேபிள் எழுதியிருக்காது எந்த பர்சன்டேஜும், அப்படின்னா அது என்னென்னா 5%க்கு. சப்போஸ் உங்களோட வேல்யூவானது 5%ஆக இருந்தால் பார்த்துடலாம், 1%ஆக இருந்தால் பார்த்துடலாம். சப்போஸ் 0.025 ஆர் 0.975 அந்த மாதிரி வந்தால் உங்களால் பார்க்க முடியாது. அப்படி வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி n-1 m-1 ஆல்ஃபா, தட் இஸ் f ஆஃப் m-1, n-1 1 ஆல்ஃபாவாக இருந்தால் 1/f ஆஃப் n-1 m-1 ஆல்ஃபா அப்படிங்கிற வேல்யூவையே கண்டுபிடிக்கிறீங்க. இந்த f டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் வேரியன்ஸ் ரேஷியோ டெஸ்ட். f test is based on the ratio of two variances, அதாவது sx²/sy² போடுறோம். மேலே ஒரு வேரியன்ஸ் எடுத்துக்கிறோம், கீழே ஒரு வேரியன்ஸ் எடுத்துக்கிறோம். அதனால் வேரியன்ஸ் அது டெஸ்ட் பண்ணுறதுனால இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன, வேரியன்ஸ் ரேஷியோ டெஸ்ட். இதை மாடலாக வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 3 மார்க்கில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தேர்டு கொஷின், இன் a sample of 8 observations, the sum of the squares of the deviation of the sample values from this sample mean was 84.4. ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் சொல்கிறேன். இன் a sample of 8 observation, அப்போ என்ன அர்த்தம்னா m is equal to 8. The sum of the sigma, sum of the squares of the deviation, squares, deviation is subtraction, sum of the squares of the deviation of the sample values, sample value தான் x, sum of the na sigma, sample values x, deviation சப்ராக்ஷன் பண்ணோம், ஸ்கொயர்ஸ் ஆஃப்ங்கிறனால 2 போட்டுக்கிறேன். ஃப்ரம் வாட்னு எனக்கு தெரியணும், ஃப்ரம் இட்ஸ் சாம்பிள் மீன், அப்போ எக்ஸ் பார். இப்போ அர்த்தம் புரியுதா? இந்த ஃபுல் லைனோட அர்த்தம் என்னென்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டீவியேஷன் ஆஃப் த சாம்பிள் வேல்யூஸ் ஃப்ரம் இட்ஸ் சாம்பிள் மீன் வாஸ் 84.4. அப்போ சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 84.4. இது கிளியர் ஆகிடுச்சா? அடுத்தது பாருங்கள், இன் அனதர் சாம்பிள் ஆஃப் 10 அப்சர்வேஷன், அப்போ n இஸ் ஈக்குவல் டு 10. இட் வாஸ்னா என்ன, சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி சாம்பிள் வேல்யூஸ் டீவியேஷன் டேக்கன் ஃப்ரம் இட்ஸ் மீன், அப்போ y மைனஸ் ஒய் பார், சமேஷன் ஆஃப் y மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் வாட் 102. என்ன கொடுத்துருக்காங்க 6. டெஸ்ட் வெதர் த டூ சாம்பிள் வேரியேஷன்ஸ், டூ பாப்புலேஷன் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல் அட் 5%. இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு எதுலன்னா டி டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் வரும். அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா டெஸ்ட் வெதர் த டூ பாப்புலேஷன் மீன்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா டி டிஸ்ட்ரிபியூஷன் கணக்குள்ளே போயிடணும். வேரியன்ஸ்ன்னு கேட்குறதுனால என்ன பண்ணுறேன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரேன். அப்போ எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வரணுன்னா மெயினாக உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று sx² தெரியணும், இன்னொன்று sy² தெரியணும். அந்த sx² கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை m-1, 84.4 by m-1 is 7. இது ரெண்டையும் கேல்குலேட்டரில் சிம்பிளை பண்ணிங்கன்னா 12.06. அடுத்தது sy², சமேஷன் ஆஃப் y மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் பை n-1 which is equal to 102.6 by 9. சிம்பிளை பண்ணால் என்ன வருது 11.4. கிளியர் ஆகிடுச்சா? இப்போ நல் ஹைபாத்தசிஸ். வாட் இஸ் அவர் நல் ஹைபாத்தசிஸ்? h0 such that ஸ்டாண்டர்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய். மிஸ் கணக்கில் வேரியன்ஸ்னு கொடுக்காம டூ பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டால் என்ன மிஸ் பண்ணுறது? அப்போ வேரியன்ஸுக்கு பதிலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எழுதிக்கிறேன். வேரியன்ஸ் எழுதினாலும் தப்பு கிடையாது. அப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். அப்போ த பாப்புலேஷன் வேரியன்சஸ் ஆர் ஈக்குவல்னு எடுத்துக்கிறது நல் ஹைபாத்தசிஸ். ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் என்ன? கடைசியில் என்ன பாருங்கள், டெஸ்ட் வெதர் த டூ பாப்புலேஷன் வேரியன்சஸ் ஆர் ஈக்குவல், அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஒன் இஸ் கிரேட்டர் தேன் தி அதர்னு சொல்லலை. அதனால் என்ன பண்ணுறேன், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு சிக்மா ஒய் ஸ்கொயர். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 5%. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், f0 இஸ் ஈக்குவல் டு sx² பை sy². இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு இதில் பாருங்கள் 5 மார்க் கொஷனுக்கு இந்த டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கோங்க. தெரியுதா? இது அப்படியே வரிசையாக டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ கிட்ட வச்சுருக்கேன். ஓகே, f0 ஈக்குவல் டு sx² பை sy², 12.06 டிவைடட் பை 11.4 which is equal to 1.06. அப்போ f0ஓட வேல்யூ எனக்கு கிடச்சாச்சு.
அடுத்தது FE கிரிட்டிக்கல் வேல்யூ பார்க்கணும். இது என்ன டெய்லு? 2 டெய்ல். கிரிட்டிக்கல் வேல்யூ டேபிள் பாருங்கள். எஸ் 2 டெய்ல் என்ன வந்திருக்கு? f of m minus 1 n minus 1 1 minus alpha by 2 and f of m minus 1 n minus 1 yes alpha by 2. எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. FE equal to f of 7, 9 1 minus alpha by 2. f of 7, 9 1 minus ஆல்ஃபாங்கிறது உங்களுக்கு எவ்வளவு? 5%. 5% by 2 அப்போ உங்களுக்கு 0.025. 1 மைனஸ்னு வரும்போது 0.975. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? உங்களுக்கு ரெண்டு டேபிள் தான் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து 5%க்கு, இன்னொன்று வந்து 1%க்கு. ஸோ இந்த வேல்யூ என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறேன்? 1 by f of 7, 9க்கு பதிலாக என்ன பார்க்குறேன்? 9, 7 0.025 அதாவது 5%ல் பார்க்குறேன். அப்போ 3.677. இது எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன்? மேலேருந்து 9th காலத்தை பார்க்கணும். அப்படியே கீழே இறக்கிட்டே வாங்க. 7th ரோ 9th காலம் 7th ரோவில் உங்களுக்கு இந்த நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 3.677. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.271. அடுத்தது எஃப் ஆஃப். இப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ பாருங்கள். இன்னொன்று என்ன பண்ணோம்? எஃப் ஆஃப் m minus 1 n minus 1 ஆல்ஃபா பை 2. அப்போ 7, 9 ஆல்ஃபா பை 2. இது ஆல்ரெடி உங்கள் டேபிள்லேயே இருக்கும். எஃப் ஆஃப் 7, 9. அப்போ 7th காலத்தில் அப்படியே கீழே இறங்கி 9th ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்னவாக இருக்குன்னா 3.293. ஸோ இந்த வேல்யூவுக்கு நடுவில் என்னோடய வேல்யூ வருதா? மை வேல்யூ இஸ் 1.06. அப்போ 0.271க்கும் 3.293க்கும் நடுவில் என்னோடய வேல்யூ இருந்ததுன்னா நல்கை பாஸ் இஸ் அக்செப்டட். இல்லைன்னா நல்கை பாஸ் இஸ் ரிஜெக்டட். கரெக்டாக நடுவில் வருதா? therefore நல்கை பாஸ் இஸ் அக்செப்டட். நல்கை பாஸ் அக்செப்ட் ஆகிடுச்சா என்ன சொல்லணும்? the population variances are equal அப்படின்னு சொல்லி முடிக்கணும். புரிஞ்சிச்சா இந்த கணக்கு? ஸோ எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் இந்த கணக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 3 mark கொஷின். இன்னொரு கேள்வி பாருங்கள். த ஃபாலோயிங் டேட்டா ரெஃபர்ஸ் டு த yield ஆஃப் வீட் இன் குவிண்டால்ஸ் ஆன் பிளாட்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஏரியா இன் 2 அக்ரிகல்ச்சர் பிளாக் ஏ அண்ட் பிளாக் பி. 2 அக்ரிகல்ச்சர் பிளாக் இருக்குது. ஒரு பிளாக்கை ஏ பிளாக்னு வச்சுக்கிறேன், இன்னொரு பிளாக்கை வந்து பி பிளாக்னு வச்சுக்கிறேன். ரெஃபர்ஸ் டு த yield ஆஃப் வீட்டு. கோதுமையை ரெண்டுத்துலேயும் பயிரிட்டிருக்கேன். என்ன அந்த கோதுமையானது குவிண்டாலில் எனக்கு ஈல்டுனா விளைச்சல் கிடைக்கிது. மொத்தம் பிளாக் ஏ பிளாக் வந்து மொத்தம் 8 நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் இருக்குது. அதோட மீன் ஈல்டு வந்து 60, சாம்பிள் வேரியன்ஸ் 50. பிளாக் பியோட நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் வந்து 6, மீன் ஈல்டு வந்து 51, சாம்பிள் வேரியன்ஸ் 40. கொஷின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். இஸ் த வேரியன்ஸ் ஆஃப் ஈல்டு ஃபார் பிளாக் ஏ இஸ் கிரேட்டர் தேன் தி பிளாக் பி அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். 5% லெவலில் பிளாக் ஏயோட ஈல்டு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் கம்பேர்ட் டு எது? பிளாக் பி. அப்போ வேரியன்ஸ் இன் பிளாக் ஏ இஸ் கிரேட்டர் தேன் வேரியன்ஸ் இன் பிளாக் பி அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணணும். புரிஞ்சிடுச்சா? சரி, இப்போ நமக்கு என்ன டெஸ்ட்டுன்னு தெரியுது? எஃப் டெஸ்ட்டு. வெரி குட். எஃப் டெஸ்ட்டுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? வேரியன்ஸுங்கிற வார்த்தை இருக்கிறனால எஃப் டெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட். எஃப் டெஸ்ட்டுக்கு எனக்கு என்ன வேணும்? sx² by sy². sx² அர்த்தம் சாம்பிளோட வேரியன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு சாம்பிளோட வேரியன்ஸ், செகண்ட் சாம்பிளோட வேரியன்ஸ். அப்போ எனக்கு என்ன இருக்குது? சாம்பிள் வேரியன்ஸு வேணும், இருக்குது கணக்கில். அடுத்தது எம் வேணும், என் வேணும், அதுவும் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எதுக்கு இந்த சம்மில் தேவையில்லாமல் மீன் ஈல்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட்டு உங்களே கன்ஃபியூஸ் பண்ணுறக்கான்னு. இந்த மீன் ஈல்டு கொடுத்தோன்னே நீங்கள் எதுக்குள்ளே போயிடுவீங்க தெரியுமா? டி டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே போயிடுவீங்க. ஏன்னா டி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இத்தனை விஷயமே இருக்கிறது வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸில் வரும் இந்த இது. அதுவும் இதுவும் பார்க்க ஒன்றா இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான். நீங்கள் அதனால் டி டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோவை இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இங்கே வேரியன்ஸுன்னு கேட்டதுனால கண்டிப்பாக என்ன டிஸ்ட்ரிபியூஷன் தான்? எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்போ நமக்கு இந்த டேட்டாவில் எது தேவையில்லைன்னா மீன் ஈல்டு உங்களுக்கு தேவையில்லை. சரி, இப்போ கொடுத்துக்கிறத என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எம் இஸ் ஈக்குவல் டு 8, n is equal to 6, x bar, y bar 60, 51. Sample variance sx² 50, sy² 40. கிளியர் ஆகிடுச்சா? நல்கை பாசஸ். NHன்னு போட்டால் என்ன அர்த்தம்? நல்கை பாசஸ். இந்த கணக்கில் இருக்கிறதுனால நான் ஷார்ட்டில் இதில் நோட் பண்ணுறேன். H0 such that variance of x is equal to variance of y. Alternate I passes H1 such that variance of x is greater than variance of y. Is the variance of yield of block A, இதான் block A, is greater than
வேரியன்ஸ் ஆஃப் ஃபைவ். அல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ் பிளேஸ் ஏ விட்டல் ரோல். முக்கியமான இடம் எதுன்னா அல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ். நீங்கள் அல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ் தப்பாக எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எது தப்பாக போயிடுனா கிரிட்டிக்கல் வேல்யூ தப்பாக போயிடும். கிரிட்டிக்கல் வேல்யூ தப்பாக போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னவாமான்னா டெசிஷன் உங்களுக்கு தப்பாயிடும். ஆனால் இதை மூணையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரி, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 5% லெவல். F0 ஃபார்முலா என்ன? sx²/sy². வெரி குட். அப்போ 50/40, 0க்கு 0 கேன்சல் ஆகிடுது, 5/4 1.25. கிளியர்? இப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ பார்க்கணும். கிரிட்டிக்கல் வேல்யூக்கு உங்களுக்கு ஏற்கனவே இந்த இதில் 5 மார்க் கொஷினில் எப்படி கிரிட்டிக்கல் வேல்யூ போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே கிரேட்டர் சிம்பிள் இருக்கா? கிரிட்டிக்கல் வேல்யூ பார்க்குறீங்களா? எஸ். அந்த கிரேட்டர் சிம்பிளில் கிரிட்டிக்கலுக்கு FE என்ன கொடுத்துருக்காங்க? கிரிட்டிக்கல் வேல்யூ f ஆஃப் m-1 n-1, ஆல்ஃபா. இங்கே m என்னது? 8. 8ல் 1 போச்சுன்னா 7, 6, 6ல் 1 போச்சுன்னா 5, ஆல்ஃபா 5%, அதனால் 0.05. அப்போ 5%ல் நீங்கள் என்ன பண்ணணும்? 7ங்கிற காலத்தில் 5th ரோவில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 4.876ன்னு வருது. புரிஞ்சிருச்சா? வெரி குட். இப்போது என்னோடய F0 வேல்யூவையும் இந்த FE வேல்யூவையும் நான் கம்பேர் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். F0 இஸ் லெஸர் தேன் FE. அப்போ உடனே நீங்கள் டிசிஷன் சொல்லாமல்? எஸ், வெரி குட். null hypothesis accepted. null hypothesis accepted என்ன அர்த்தம்? there is no significant difference between the two normal population variances. அதாவது வேரியன்சஸில் ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறதா என்னென்னா இதோட ரிசல்ட். புரிஞ்சிடுச்சா இந்த சம்? நெக்ஸ்ட் சம் போலாமா? the carbohydrates contained in serving of some randomly selected chocolate and non-chocolate candies are listed below. அதாவது சாக்லேட்டு இருக்கிறது, சாக்லேட் இல்லாமல் இருக்கிற கேண்டீஸ்னால் ஸ்வீட்ஸு ஆர் லிஸ்டட் பிலோ. இஸ் தேர் எனி சிக்னிஃபிகண்ட் எவிடன்ஸ் டு கன்க்ளூட் தட் த வேரியன்சஸ் இன் கார்போஹைட்ரேட்ஸ் வேரிஸ் பிட்வீன் சாக்லேட் அண்ட் நான் சாக்லேட் கேண்டீஸ்? யூஸ் 2%. இது வரைக்கும் நம்ம 2% பார்த்ததில்ல. 5% ஆர் 1% தான் பார்த்துருக்கோம். இங்கே 2%ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த கணக்கை போடுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு 2 விதமான சாக்லேட் இருக்குது. அதாவது கேண்டீஸ்னால் ஸ்வீட்டு. அதில் ஒன்றில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது, ஒன்றில் வந்து நான் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்போ கார்போஹைட்ரேட் எந்த அளவு வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த சம்மோட இம்பார்ட்டன்ட். சரி, இது எந்த டெஸ்ட்டுக்குள்ளே போகணுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, கன்க்ளூட் தட் தி வேரியன்ஸ் இன் கார்போஹைட்ரேட், அதான் முக்கியமான வார்த்தை. அந்த வேரியன்ஸ், அப்போ வேரியன்ஸ் வரும்போது என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டிசைட் ஆயாச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கில் என்னென்னா SX² கொடுத்துட்டாங்க, SY² கொடுத்துட்டாங்க. அதாவது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸும் தெரியும், வேரியன்ஸ் ஆஃப் ஒய்யும் தெரியும். அதனால் கால்குலேஷன் போடுறது ஈஸி. இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையும் நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சம கொடுத்தாச்சு. இருந்தாலும் அதையும் நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறது இது 5 மார்க் கொஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸு கொடுத்தாச்சு, ஒய் கொடுத்தாச்சு. எக்ஸை ஃபுல்லாக என்ட்ரி கொடுக்குறேங்க. மற்ற 12 அப்சர்வேஷன் இருக்குது. ஒயில் வந்து மொத்தமே எத்தனை தான் இருக்குன்னா 11 அப்சர்வேஷன் தான் இருக்குது. லாஸ்ட் இல்லை, அதனால் டேஷ் போட்டேன். அடுத்து என்ன பண்ணோன்னா x மைனஸ் எக்ஸ் பார். ஏன்னா SX² உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். SX² சமேஷன் ஆஃப் x மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை m-1. எம்ங்கிறது 12. இப்போ x மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் வேணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? முதல்ல எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் என்னென்னா எக்ஸை ஃபுல்லாக டோட்டல் போட்டு டிவைடட் பை m. அப்போ எக்ஸை ஃபுல்லாக டோட்டல் போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 365. 365 டிவைடட் பை எம்னா 12. 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 30.47. அப்ராக்சிமேட்லி த வேல்யூ இஸ் 30. புரிஞ்சுதா? அடுத்தது ஒய் பார். ஆக்சுவலாக இந்த எக்ஸ் பார் வந்து உங்களுக்கு முழு நம்பராக இருந்ததுன்னா இந்த எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூவாக கிடைக்கும். இங்கே முழு நம்பராக இல்லாதனால, முழு நம்பர் மீன்ஸ் வாட்னா 30, 42, 83, 96 அந்த மாதிரி இருக்கணும். இங்கே 30.47 இருக்கும்போது நான் இந்த 30.47 அப்ராக்சிமேட்டட் டெசிமல் தான். அதையே நான் அப்ராக்சிமேட் பண்ணி 13 எழுதியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஸ்லைட் வேரியேஷன் இன் எக்ஸில் கண்டிப்பாக வரும். அதாவது சம் ஆஃப் த டீவியேஷன் டேக்கன் ஃப்ரம் எக்ஸாக்ட் மீன்னா உங்களுக்கு 0 வரணும். இங்கே பாருங்களேன், ஒய் மைனஸ் ஒய் பாரை டோட்டல் போட்டால் உங்களுக்கு 0 வரும். ஆனால் இதில் 0 வரும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? அப்ராக்சிமேட்லி ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் 30. புரிஞ்சிச்சா? சரி, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒவ்வொரு வேல்யூவையும் எக்ஸ் பாரோட சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ 29 மைனஸ் 30, 25 மைனஸ் 30 அப்படின்னு வரிசையாக சப்ராக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறேன். -1 ஸ்கொயர் இஸ் 1, -5 ஸ்கொயர் இஸ் 25, -12 ஸ்கொயர் இஸ் 144. அப்படியே வரிசையாக ஸ்கொயர் பண்ணிட்டே வரேன்.
அடுத்தது ஒய் மைனஸ் ஒய் பார். அப்போ ஒய்யை ஃபுல்லாக டோட்டல் போட்டு ஒய் பார் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ எப்படி டேபிள் ஓப்பன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸை ஓப்பன் பண்ணணும், ஒய்யை ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும், ஒய் பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர்லாம் வரிசையாக கண்டுபிடிச்சிட்டே வரும். புரிஞ்சிச்சா? ஸோ நமக்கு வேணுங்கிற டேட்டாலாம் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் போட்டு அதோட டோட்டல். இஸ் இட் கிளியர் all of you? ஓகே. இப்போ எஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து எஸ்எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எஸ்எக்ஸ் ஸ்கொயர்? சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை எம் மைனஸ் ஒன்னா. ஓகே. அப்போ 529/11 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் இஸ் 529. ஸோ 529 டிவைடட் பை 11 இஸ் 48.1. அடுத்தது எஸ் ஒய் ஸ்கொயர் சமேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் ஒன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 1208 டிவைடட் பை 10. ஏன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஒயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் இருக்குது? 11 இருக்குது. 11ல் ஒன்று ரெடியூஸ் பண்ணுங்கள் 10. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 120.8. இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹைபாசிஸ் டெஸ்டிங்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட் என்னது? நல் ஹைபாசிஸ். H not such that variance of x is equal to variance of y. Very good. Alternate hypothesis. Variance of x is not equal to variance of y. இதை எப்படி மிஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டு கன்க்ளூட் தட் வேரியன்ஸ் இன் கார்போஹைட்ரேட்ஸ் வேரிஸ், அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய். வேரியன்ஸ் ஆஃப் அதாவது சிக்மா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு சிக்மா ஒய் ஸ்கொயர். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 2%. எஃப் நாட்டுக்கு ஃபார்முலா தெரியும், எஸ்எக்ஸ் ஸ்கொயர் பை எஸ்ஒய் ஸ்கொயர். கண்டுபிடிச்ச ரெண்டு வேல்யூவும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போ எஃப் நாட்டோட வேல்யூ 0.4. இதுவரை கிளியர் ஆகிடுச்சா? ஓகே. கிரிட்டிக்கல் வேல்யூ ரெண்டு இடத்துல கண்டுபிடிக்கணும் பிகாஸ் இட் இஸ் ஏ டூ டெயில் டெஸ்ட். அப்போ எஃப் ஆஃப் 11,10 1 மைனஸ் எப்படி மிஸ் இது 0.01 ஆச்சு? 2%ல் பாதி 1%, அதனால் 0.01. இது வந்து எதில் நான் பார்க்குறேன்னா 1% டேபிளில் பார்க்கணும். ரெண்டு டேபிள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு லாஸ்ட்டில். 1% டேபிள் எடுத்துக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் 11,10 0.99 கண்டுபிடிக்க முடியாது. அதனால் 1/f ஆஃப் 10,11 0.01 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும்? 4.539. அடுத்தது ரெண்டாவது 11,10 அதாவது 1 மைனஸ் ஆல்ஃபா பை 2வும் கண்டுபிடிக்கணும், 1 மைனஸ் ஆல்ஃபாவும் கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு எஃப்இ என்ன வரும்? ஈக்குவல் டு 11,10 எஃப் ஆஃப் 11,10 ஆல்ஃபா பை 2, தட் இஸ் ஆல்ஃபா பை 2னா 2%ல் பை 2 0.01. அதோட வேல்யூ என்னவா வருதுன்னா 4.778. புரிஞ்சிடுச்சா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் போஸ்ட் இட் இன் மை கமெண்ட் செக்ஷன். பர்டிகுலராக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் யுவர் 12th ஸ்டாண்டர்ட். காலேஜில் நீங்கள் வந்து பிகாம் படித்தாலும் சரி, பிஎஸ்சி ஸ்டாட் படித்தாலும் சரி, அண்டு எம்பிஏ படிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மள்கிட்ட இருக்கிற அந்த 11th and 12th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அப்படியே நம்ம பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இது வந்து லைஃப் லாங்காக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி.